போலாமா? சாமி. என்னம்மா? என்ன சாமி எதுவுமே சொல்லாம போக சொல்றீங்க? அப்படின்னா உங்க ஜாதகத்துல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம்மா. கல்யாணம் ஆகி 12 வருஷம் ஆச்சு, இன்னும் புள்ள பிறக்கல. எப்ப பிறக்குங்கிறது தானே உன் கேள்வி? ஆமா சாமி. அக்கா, பாண்டியம்மாக்கா. என்ன மீனாட்சி, நல்லா இருக்கியா? உங்க புண்ணியத்துல ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா. என்னக்கா, சாமியார பார்க்க வந்தீங்களா? ஆமா மீனாட்சி, ஊரே அவரை பத்தி தானே பேசிட்டு இருக்கு. ஆமா, யார் இவரு? ஒரு வகையில எனக்கு தூரத்து சொந்தம்க்கா. 7 வயசுல காட்டுக்கு போனாரு, உருவேத்தி இப்பதான் திரும்பி வந்திருக்காரு. உள்ள வாங்கக்கா. இந்த விஷயத்துல தெய்வமே உனக்கு துணை நிக்காது, போயிட்டு வாமா. நாங்க வரோம் சாமி. ஆகட்டும். சாமி வாங்க. இவங்க தான் எங்க ஊர்லயே பெரிய வீட்டுக்காரங்க. குலம் என்ன குணம் என்னன்னு எதுவும் பார்க்காம யாரு உதவின்னு கேட்டு வந்து நின்னாலும் என்ன ஏதுன்னு கேட்காம உதவி செய்வாங்க. அத நீ சொல்ல வேண்டாம், அவங்க முகமே சொல்லுது. உட்காருமா, உட்கார். நீங்க பாத்துட்டு வாங்கக்கா, நான் வரேன். சொல்லுமா, உனக்கு என்னம்மா பிரச்சனை? இது என் புருஷனோட ஜாதகம் சாமி. கொஞ்ச நாளைக்கு முன்னால அதான் விஷயமா? சாமி, என் புருஷன் தான் எனக்கு எல்லாமே. அவரை நம்பி நான் மட்டும் இல்ல, இன்னும் 5 உசுர் இருக்கு. இதுக்கு மேல அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சாமி.